GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கூட வந்த நண்பரை நம்பி நான் என்ன பண்ணேன், அவர் கொஞ்சம் புதுசு, அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க, உனக்கு அந்த சீல் வாங்குறதெல்லாம் அதுக்கு தெரியணும், அது எங்கே போய் வாங்கணும் என்ன இதெல்லாம் தெரியாது அவருக்கு. அதனால் நான் உள்ளே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு வந்து பார்க்குறேன், இவர் மட்டும்தான் நிற்கிறாரு. ரொம்ப ஒரு சிக்கலான வேலையாகி போச்சு. நம்மளே ஒரு வக்கீலை வச்சுட்டு அவருக்கு வந்து ஜாமீன் எடுக்கிற மாதிரி நம்ம அதுக்கு பண்ணும்போது அவர் ரிமாண்ட் பண்ணதை கூட அவர் ஜட்ஜி ஒரு பெருந்தன்மையோடு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஜாமீன் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு ட்ராவல் காசு எப்படி சார் உங்களுக்கு கிடைக்கும்? அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே வந்து அது எஸ்ஆர் அமௌண்ட்னு ஒன்று இருக்குது போலீஸில், ஒரு அதுக்குன்னுலாம் சில அமௌண்ட் இருக்குது. சினிமா கொஞ்சம் அதிகபட்சமாக காட்டுறாங்க. இப்போ நான் சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா இது இன்டர்வியூ, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, பேச முடியாது. சாம்பூரில் போய் காலில் விழுந்து கேளு அப்படின்றாரு, அது சாத்தியமே கிடையாது. ஆசைன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து சின்ன ஒரு அந்த நாட்டு வச்சு ஷூவோட லேஸை வச்சு 2 கட்டை விரலையும் கையும் கட்டிடுவார். ஒரு பிளாஸ்டிக் வர உள்ளே போட்டு இங்கே ஒரு கட்டு கட்டிடுவார். ஸ்டாப் மட்டும் தான் வச்சு பண்ணுவார். இதை பார்த்துட்டு வந்த பண்ணுவார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு முன்னாள் காவல்துறை அதிகாரி கவிஞர் வி.ஏ. ஜோதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வாங்க முரளி. வணக்கம் முரளி. நல்லா இருக்கீங்களா முரளி? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் கேப் விழுந்துச்சுல்ல? கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஓகே சார். சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஆமாம், சிறை. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுருந்துச்சுன்னு அப்படி சொல்லலாம் சார். அது உண்மை கதையை தழுவி எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆயிடுச்சு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்கார்ட் இருக்காங்க சார், எஸ்கார்ட் டியூட்டிக்கு போகிறாங்களே, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க சார். எனக்கு நீங்களும் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி தான், கண்டிப்பாக நீங்கள் எஸ்கார்ட் டியூட்டிலாம் போயிருப்பீங்க. நீங்கள் எஸ்கார்ட் டியூட்டி போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கா சார்? இல்லை, முதல்ல எஸ்கார்ட் டியூட்டிங்கிறதே வந்து முரளி காவல்துறையில் அது ஒரு பணி. இப்போ காவல்துறையில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அக்யூஸ்டை பிடிக்கணும், கோர்ட்டுக்கு போகணும், ஸ்டேஷனில் இருக்கிற வேலை, அது மாதிரி பந்தோபஸ்து, இது மாதிரியான வேலைகள் நடுவில் எஸ்கார்டுங்கிறது ஒரு வேலை. ஸோ அது வந்து பொதுமக்களுக்கு பெரும்பாலும் தெரியாத ஒரு விஷயம். அது இப்போ நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும், பார்க்குறோம், போகிறோம், ஸ்டேஷனுக்கு வரோம், அன்றாட நிகழ்வுகள்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனால் இந்த எஸ்கார்ட் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மக்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் அது. இப்போ அதனுடைய சாராம்சம் பார்த்திங்கன்னா, முதல்ல காவல்துறையில் ஒருத்தர் பணி நியமிக்கப்படுறாரு, ஒரு 2ஆம் நிலை காவலராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னா அவர் வந்து ஆயுதப்படைக்கு தான் அவரை முதல்ல போஸ்டிங் போடுவாங்க. ஆயுதப்படைன்னா அது ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ்ன்றாங்களே, ஆர்ம்ட் ரிசர்வ்ன்றாங்க இல்லையா, அதுதான் தமிழில் ஆயுதப்படை. அந்த ஆயுதப்படை காவலராக தான் அவர் நியமிக்கப்படுவார். அது வந்து பெட்டாலியன் ஒரு பிளட்டோன் இருக்கும், ஒரு 1 பிளட்டோன், 2 பிளட்டோன், 2வது பிளட்டோன், ஏ கம்பெனி, பி கம்பெனின்னு சொல்லி அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. இங்கே சென்னையில் வந்து புதுப்பேட்டையில் இருக்குது. ஸோ அதில் தான் முதல்ல வேலை செய்யணும். அதில் வேலை செஞ்சு அதில் ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் லேண்ட் ஆர்டர், க்ரைமு, இந்த மாதிரியான டிராஃபிக்குன்னு சொல்லி போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர வேலைகள், போலீஸ் வேலைகள்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆயுதப்படைன்ற வேலை வந்து கொஞ்சம் சிரமமான வேலை தான். போலீஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பணி தான் அது. அதுக்கு என்னென்ன ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா, விஐபி வீட்டுங்களுக்கெலாம் வந்து பாதுகாப்பு. இப்போ மினிஸ்டர் வீட்டில், ஜட்ஜிங்க வீட்டில், அந்த மாதிரியான வீட்டுங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது, துப்பாக்கியோட ரைஃபிளோடு இருக்கணும், அது ஒரு வேலை. அப்புறம் வந்துட்டு ஏதாவது பந்தோபஸ்து கூப்பிடுவாங்க. ஒரு கோயில் திருவிழா இருக்குது, இப்போ வந்து ஒரு கேகேநகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா அவங்க ஸ்டேஷனில் இருக்கிறவங்க 10 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேணும், போலீஸ் வேணும்னா அந்த ஏஆருக்கு தான் கேட்பாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்து டியூட்டி செஞ்சுட்டு திரும்பி அங்கே போகணும். ஸோ இப்படிப்பட்ட வேலையும் பார்ப்பாங்க. இப்போ ஒரு ரூட் பந்தோபஸ்து, இப்போ ஒரு விஐபி வராரு, விவிஐபி வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வரவேற்கணும். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, ஒரு 2-3 நாள் ப்ரோக்ராம்னா அது 2-3 நாள் வந்து இவங்களுடைய பணியினுடைய இது தேவைப்படும். இதில் எல்லாத்துலேயும் விட முக்கியமான விஷயந்தான் அந்த எஸ்கார்டுங்கிறது. இப்போது வந்து ஸ்டேஷனில் ஒரு வழக்கு போடுறாங்களே, வழக்கமாக வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து ஒரு கேஸ் போடுறது, எல்லா ஸ்டேஷன்லையுமே கேஸு எஃப்ஐஆர் போடுறாங்க இல்லையா, அடித்தடி கேஸு, திருட்டு கேஸு, எல்லா கேஸும் போட்டாங்கன்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கிற கோர்ட்டுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். ஸ்டேஷனில் இருக்கிற ஐஓ, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர், அப்புறமா அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து கோர்ட்டில் வந்து அவர் ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க. ரிமாண்ட் பண்ணால் அவர் ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. அந்த முதல்ல ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போய் விடுறது வரைக்கும் தான் இந்த லோக்கல் போலீஸோட வேலை. அதுக்கப்புறமா வந்து 15வது நாள் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் இல்லை விசாரணை, அவர் வந்து ஜெயிலுள்ளேருந்து கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் போய் கூப்பிட்டு வருவாங்க. இந்த ஏஆர் போலீஸ் தான் ஜெயிலுக்கு போவாங்க. அவங்கக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க போய் ஜெயிலில் கொடுத்தாங்கன்னா உள்ளேருந்து
அந்த அக்யூஸ்டெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. இவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கும், ஹேண்ட்கப் இருக்கும், லீடிங் செயின் இருக்கும், வண்டி இருக்கும். எல்லாருமே சேர்ந்து ஒரு எஸ்ஐ தலைமையில் ஒரு 10 போலீஸ் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இப்போ ஒரு கோர்ட்டுக்கு வந்து ஒரு 20 பேர் அன்றைக்கி வராங்கன்னு சொன்னால் அந்த 20 பேருக்கு உண்டான போலீஸை கொடுப்பாங்க. இவங்க போய் ஜெயிலிருந்து அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ எக்மோர் கோர்ட்டு, சேதாப்பேட்டை கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, பொன்னேரி கோர்ட்டு, எங்கெங்கே கோர்ட்டு அவனுக்கு கேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவனை எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போகணும். அப்போ கூப்பிட்டு போயிட்டு அங்கே போனாங்கன்னா என்ன பண்ணால் அந்த வண்டியிலே தான் வச்சுக்குவாங்க. வண்டியிலே வச்சுக்கிட்டு அவனுக்கு ஹேண்ட்கப்பை கைட்டிலாம் விட்டுட்டு அவனை ஒரு கோர்ட்டுக்கும் அவனுடைய வழக்கு என்னவோ அந்த எந்த சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இருக்கோ அங்கே கொண்டு போவாங்க. அங்கே வந்து அந்த போலீஸ் வருவாங்க. இப்போ திருவான்மியூர் போலீஸ் ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த போலீஸ் அங்கே வந்து நிற்பாங்க. இந்த அக்யூஸ்ட் அங்கே வந்தாருன்னா அவனுக்கு அவங்களுடைய வழக்கு அங்கே நடக்கும். அவர் வந்து சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணுவார், இல்லைன்னா இவங்க பிபி வந்து இவர்கிட்ட கொஸ்டின் பண்ணுவார், இல்லைன்னா ஆப்போசிட் வக்கீல் கொஸ்டின் பண்ணுவார். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அவங்க சம்மந்தமாக அங்கே நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் இந்த ஏஆர் போலீஸ் தான் பக்கத்தில் கூட நின்றுருப்பார். எல்லாம் கேள்விகள்லாம் கேட்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிட்டு அவர் ஒரு வாய்தா போடுவார். அடுத்த வாய்தாக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த போலீஸ் போயிடுவார். அந்த வாய்தான டேட்டை குறிச்சிக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் போயிடுவார். இவர் தான் என்ன பண்ணுவார், திருப்பி அவரை கோர்ட்லேருந்து வண்டியில் கூட்டு வந்து உட்கார வச்சுக்குவார். அப்போது அங்கே வந்து அவங்க ஃபேமிலிலாம் வருவாங்க, போவாங்க கோர்ட்டுக்கு. இந்த அக்யூஸ்டோட ஃபேமிலி பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களாம் பார்ப்பாங்க, பேசுவாங்க. அது கூட கட்டாயம் அலோவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் அந்த வண்டி நிற்கிற வரைக்கும், இன்னொரு அக்யூஸ்ட் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர வரைக்கும் வண்டி அங்கே தானே இருக்கும். ஸோ அப்போ அந்த வண்டி உள்ளேருந்து நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, அந்த வண்டியிலேருந்து இந்த சந்துலேருந்து எல்லாம் பேசுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா எல்லா அக்யூஸ்டையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்களுக்கு உண்டான வாய்தாக இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்கன்னா திரும்ப நேராக கொண்டு வந்து ஜெயிலுள்ள விட்டுடணும். இது வரைக்கும் அவங்க பொறுப்பு தான். இதுக்கிடையில் என்னென்ன அவங்க சந்திக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கொண்டு வர வழியில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம், எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லலாம். வண்டியில் வரும்பொழுதே கூட அவன் என்ன பண்ணலாம், வண்டியிலேருந்து எதையாவது ஒரு தகரம் எடுத்து கையை கீழ்ச்சிக்கலாம், ரத்தம் வருது. எல்லாத்துக்குமே இந்த ஆர்ம்ட் ரிசர்வ் அந்த ஆயுதப்படை காவலர்கள் தான் அன்னைக்கு பந்தோபஸ்து வரவங்க, அதை அன்னைக்கு எஸ்கார்ட் பண்ணுறவங்க தான் பொறுப்பு. அப்போ கண்ணும் கருத்துமாக அவனை பார்த்துன்னு வரணும், மைனூட்டாக அவனை கவனிச்சுன்னு வரணும். கோர்ட்டில் ஹேண்ட்கப்பை கைட்டுறோம், ஜட்ஜுக்கு முன்னாடி ஹேண்ட்கப்போட போக முடியாது, ஹேண்ட்கப்பை கைட்டி விடுறோம். கைட்டி விடும்பொழுது இங்கேருந்து நம்ம கோர்ட் வரைக்கும் கூப்பிட்டு போகும்போது அவன் பிடிச்சி தள்ளிட்டு ஓடினாலும் இவர் தான் பொறுப்பு, ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து சரி கோர்ட் வரைக்கும் போயிட்டார், வந்துட்டார், நான் பாத்ரூம் போகணுன்னுவார். அப்போ பாத்ரூம் போகும்போது ஹேண்ட்கப்பை கைட்டி தான் விடணும். அந்த பாத்ரூமில் போயிட்டு எகிரி குச்சி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாத்ரூமில் அவன் போனான்னா கூடவே நிற்கணும். ரெண்டாவது. மூணாவது சாப்பிட்ணும் சார்பார். சாப்பிடும்போது எப்படி ஹேண்ட்கப் போட்டு சாப்பிட வைக்க முடியும்? இப்போ வந்து நிறைய விஷயங்கள்லாம் இப்போ அதாவது இந்த காவல்துறையில் இருக்கிற கஷ்டத்தை வந்து யாரும் உணர்றதில்லை. ஆனால் மனித நேயம், மனித நீதி, அந்த மனித உரிமை அப்படின்ற ஆர்கனைஸ்லாம் நிறைய இருக்குது இல்லையா. அவங்களாம் வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிடும்போது ஒரு மனுஷனை ஹேண்ட்கப் போட்டு சாப்பிட வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அவனும் மனுஷன் தானே, அவன் சாப்பிட தானே போகிறான், அப்படி விடுன்ட்டு அப்போ நம்ம ஹேண்ட்கப் கைட்டி விடுறோம். அப்போ சாப்பிடும்போது அவன் ஓடிடலாம். சரி, அந்த சாப்பாடை வந்து நம்ம தான் கொடுக்குறோம். ஆக்சுவலாக வந்து வீட்டிலேருந்து யாராவது வந்து கொடுப்பாங்க, நம்ம அதை வாங்கி கொடுப்போம். ஆனால் அதுவே தப்பு. அப்படி வாங்கி கொடுக்கும்போது அவன் எதிரியாக கூட இருப்பான் எவனாவது, அதில் எதனா பாய்சனை கலந்து கொடுத்துட்டாலும் இவர் தான் பொறுப்பு. ஸோ இவ்வளோ பிரச்சனையும் சமாளித்து, இது மட்டும் இல்லாமல் கோர்ட்லேயே இது பண்ணிங்க இவனுக்கு நடந்து பாருங்கள். இப்போ எஸ்கார்ட் போயிட்டு வரும்போது மொட்டை அவனுக்கு வந்து என்ன ஆச்சு, அவனுக்கு எதிரி என்ன பண்ணுறான், பின்னாலேயே வந்து வெட்டுறதுக்கு வரான். வெட்ட வரும்போது எஸ்கார்ட் பண்ணுறவங்க தான் அந்த வெட்டை வாங்கிக்கினாங்க, அவங்ககிட்டருந்து அவனை காப்பாற்றுறாங்க. அவங்க 2 பேர், ஒரு எஸ்ஐ அட்மிட் ஆகுறாரு, இவருக்கு அடிப்படுது, எல்லாம் படுது. அவன் வந்து துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பண்ணலாம், அதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது போலீஸுக்கு. அது மாதிரி பண்ணும்போது தான் அவன் ஓடிட்டான்னு வச்சுங்க. அப்போ அவனை காப்பாற்றி எஸ்கியூட்டை எடுத்துன்னு வந்து உள்ளே விட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அந்த எஸ்கார்டில் இருக்குது. அந்த எஸ்கார்ட் அப்படின்ற அந்த 2 ஒரே வார்த்தைக்குள்ளே இவ்வளோ கடுமையான பணி நிறைஞ்சிருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க வேலையை செஞ்சு எடுத்துமே விடணும். இப்போ என்னுடைய அனுபவம்னு கேட்டிங்க இல்லையா, இப்போ எனக்கு வந்து சின்ன சின்ன அனுபவம். நான் இந்த விஷயத்துலலாம் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாகும். எனக்கு வேலை கற்றுக் கொடுத்த குரு, அதை போலீஸில் நானும் சேரும்போது புதுசு தானே, புதுசாக நம்ம சேரும்போது நமக்கு விஷயம் தெரியாது இல்லையா. அப்போ நமக்குன்னு ஒரு சீனியர் இருப்பார். அப்போ ஸ்டேஷனில் அங்கே ஏர்லேயே சீனியர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நமக்கு சில விஷயம்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும், எஸ்கார்ட் போகும்போது இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அப்படி எனக்கு அமைஞ்ச ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அப்போ அவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். அவரெலாம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடங்கள் தான் எனக்கு கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிச்சு ஒரு நல்ல பேரும் எடுக்க முடிஞ்சது.
நமக்கு இன்றைக்கி இவ்வளோ ரிவார்டு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறோன்னு சொன்னால் அது அன்றைக்கி எனக்கு ஒரு வழிகாட்டின குரு வந்து ஒரு நல்ல மனிதர். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்னா, எஸ்கார்டுன்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடணும். நம்ம அந்த பொண்டாட்டி புள்ள குட்டி நான் பொண்டாட்டி வீட்டில் என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு பர்த்டே இன்றைக்கி என்ன ஆச்சு ஏதாச்சும், நமக்கு அங்கே இருக்குது, நம்ம மச்சானுக்கு கல்யாணம் ஆச்சே, சாயந்தரம் ரிசப்ஷன் ஆச்சே, எதையுமே மைண்டில் வைக்கக்கூடாது. அந்த அக்யூஸ்டனுடைய உன்னுடைய பார்வையும் உன்னுடைய எண்ணமும் எல்லாமே அந்த அக்யூஸ்ட் மேலே தான் இருக்கணும். முழுக்க முழுக்க அது ராத்திரி 12 மணி ஆனாலும் நீ அவனை பாதுகாத்து கொண்டு வந்து விடணும். ஒன்று. ரெண்டாவது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீ தான் ஏற்றுக்கணும். ஒருத்தன் வெட்ட வந்தால் கூட அவனை நீ தான் காப்பாற்றணும். அவனுக்கு வெட்டு விழக்கூடாது. உனக்கு வெட்டு விழுந்தால் கூட பரவாயில்ல, போலீஸில் பாருங்கள், அவனுக்கு வந்து வெட்டு விழக்கூடாது. அவனுக்கு வெட்டு விழுந்தால் நமக்கு பனிஷ்மெண்ட்டு, நமக்கு வெட்டினா பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை நீ ஜாக்கிரதையாக பார்க்கணும். இதை விட முக்கியம் என்னென்னா ரைஃபிள். இவனை கவனிக்கிறேன்னு சொல்லி ரைஃபிளை விட்டுறக்கூடாது. ரைஃபிளும் அந்த தோட்டாவும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக போலீஸ் சொல்லுவாங்க ஒய்ஃப் மாதிரி அப்படிம்பாங்க. அது அவ்வளோ இதுவாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம கையெழுத்து போட்டு அதை எடுத்துட்டோம்னா அதை கொண்டு போய் ஒப்படைக்கிற வரைக்கும் அதை அவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா, இவ்வளோ விஷயத்தையும் ரொம்ப கடுமையாக நான் அனுசரிப்பேன். நான் அந்த எஸ்கார்ட் டியூட்டின்னு கையெழுத்து போட்டு நான் போய் ஜெயிலேருந்து கொண்டு போய் விடுற வரைக்கும் அவ்வளோ கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி தான் இருப்போம். அப்படி இருந்தும் என்னுடைய காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் இருப்பேன், நிறைய முறை அப்படி மாதிரி ஆகலை. ஒரு முறை வந்து ஒரு அக்யூஸ்டன் ஆகிறாரு, அவருக்கு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவர் ரிமாண்ட் பண்ணுறோம், நாங்கள் போயிட்டு மேலே போயிட்டு அந்த சீல்லாம் போட்டுன்னு வரணும். ஜெயிலில் இருந்து விடுறதுக்கு அந்த கோர்ட்டு சீல் போடணும், அங்கே சைன் வாங்கணும், ஜட்ஜிக்கிட்ட அந்த கையெழுத்துலாம் வாங்கணும். அப்போ என் கூட வந்த நண்பரை நம்பி நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அசால்ட்டாக நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அவர் கொஞ்சம் புதுசு, ஓகே, அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க, உனக்கு அந்த சீல் வாங்குறதெல்லாம் அதுக்கு தெரியணும், அது எங்கே போய் வாங்கணும் என்ன இதெல்லாம் தெரியாது அவருக்கு, அதனால் நான் உள்ளே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். நான் சைதாப்பேட்டை கோர்ட்டில் போயிட்டு வந்து பார்க்குறேன், இவர் மட்டும்தான் நிற்கிறாரு, ஒரே புலம்புறாரு. பாத்ரூம் கேட்டார், சார் நான் பாத்ரூமில் விட்டு வெளியே தான் நின்றுந்தேன், அவர் வந்து ஏதோ உள்பக்கம் அந்த பக்கம் எதுக்கிரி வச்சு போயிட்டார் அப்படின்ட்டார். ரொம்ப ஒரு சிக்கலான வேலையாகி போச்சு. அப்புறம் அதில் வந்து நியாயமாக அக்யூஸ்டை பிடிக்க முடியலன்னா சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க. அப்போது நம்ம வந்து ரிமாண்டும் பண்ணியாச்சு. அவர் ரிமாண்ட் பண்ணி அவர் வந்து இதில் விடணும், கோர்ட்டில் விட்டாகணும். அப்போது கொஞ்சம் சில நேரங்களில் இது மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு அதிகாரியும் உதவி செய்வாங்க, கோர்ட்டும் நமக்கு அது மாதிரி நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க, கோர்ட்டில் இருக்கிற நீதித்துறையும் நமக்கு சில நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே வந்து அப்போ பெரிய அக்யூஸ்டும் இல்லை, அவர் மிகப்பெரிய ஒரு 307 302 அது மாதிரி அக்யூஸ்டாக இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு சாதாரண ஆர்ட் கேஸ் தான், சின்ன ஒரு 324 325 தான், ஜாமீனில் கூட போயிருக்கலாம். அவர் யாரும் ஆள் இல்லாதனால ஓடிட்டான். அப்போது சரி என்ன பண்ணுறாங்க, நம்மளே ஒரு வக்கீலை வச்சுட்டு அவருக்கு வந்து ஜாமீன் எடுக்கிற மாதிரி நம்ம அதுக்கு பண்ணும்போது அவர் ரிமாண்ட் பண்ணதை கூட அவர் ஜட்ஜி ஒரு பெருந்தன்மையோடு என்ன பண்ணுறாங்க, அது ரிமாண்ட் எழுதுனது தான், அது ஓகே தான், பட் அதுக்கப்புறம் கொடுக்கலாம், ஜாமீன் கொடுக்கலாம். அவனுக்கு ஜாமீன் கொடுத்துட்டு அப்போ நம்ம ஜெயிலில் விடணும்னு அவசியம் இல்லை, அவன் இங்கேருந்து போகிற மாதிரி கணக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு சொன்ன இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வந்து அடுத்த வாய்தாக்குள்ளார இப்போ ஜாமீனில் தானே போயிருக்கான், அந்த 15 நாளுக்குள்ளார நீங்கள் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது, சஸ்பென்ஷன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு நமக்கு பெரிய அதிகாரிங்க சொன்னாங்க. அப்போ அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் நமக்கு அதிகாரிகள் ஹெல்ப் பண்ணாங்க, நீதித்துறையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுன்றதுனால அப்போ நானும் அந்த நண்பரும் அவரை தேடி போனோம். அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4-5 நாள் அவருக்காக அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் எங்கேயோ சுற்றணும். அவருடைய நட்பு வட்டாரங்கள், அவருக்குண்டான சேர்க்கை, அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவர் எங்கே இருப்பார் போவார் வரும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகிடுச்சு, எதுவும் வாய்ப்பே இல்லை. அது மாதிரியான சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அப்போது பல்லாவரம் ஜனதா தேட்டர்னு ஒன்று இருந்தது பல்லாவரத்தில், இப்போ அந்த தேட்டருக்கு தான் என்னன்னு தெரியல, அந்த தேட்டருக்கிட்ட நிற்கிறோம், டயர்டாக நிற்கிறோம், சரி நம்ம தலையெழுத்து அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த தேட்டரில் அந்த வாசலில் அந்த பச்சை குத்துவாங்க பார்த்துக்கிறீங்களா, பேட்டரி வச்சுக்கின்னு பழைய காலத்தில், இப்போலாம் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு பச்சை குத்துவாங்க. அப்போது இவன் இந்த அக்யூஸ்டன் கையை காட்டினுக்கிறான், அவனுக்கு ஏதோ பச்சை குத்தினுக்கிறான் அவன். அப்போது என் கூட இருக்கிறவன் தான் சொல்கிறான், ஏன்னா பாரு நான் மொட்டைலாம் அடிச்சுனுக்கிறான் உஷாரா, ஏன்னா அவனை மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லைடா அவன் மொட்டைலாம், ஆனால் மொட்டை புதுசாக அடிச்சுனுக்கிறான். ஸோ அப்போ நமக்கு ஒரு டவுட் வருது. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா அவன் தான். அப்புறமா அவனை எடுத்து பிடிச்சி ஆட்டோவில் எடுத்துன்னு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி அது சரி பண்ணோம். இது ஒரு என்னுடைய இதில் இது.
அதே மாதிரி இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏதோ மனநிலை சரியில்லாதவனா. அவன் ஜெயிலேருந்து கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, நம்மகிட்ட எதுவுமே சொல்லாமல் கையில் கொடுத்துட்டாங்க. அவனை வந்து செங்கல்பட்டு கோர்ட் எஸ்கார்டுக்கு கொண்டு போனேன். அப்படி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஒரு முறையும் வந்து அவன் என்கிட்டேருந்து தப்பிச்சு போகணுன்ற எய்ம்லேயே தான் இருக்கான். இந்த சிறைப்படத்தில் கூட வரும், ஒரு 2-3 முறை அப்படி ஒரு எய்ம் வரும். அப்புறம் இவன் உஷாராக இருந்துருவான் அந்த அந்த அதில் வர ஹீரோ. அந்த மாதிரி அவருடைய செய்கைலாம் வித்தியாசமாக இருந்தது. நமக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இவ்வளோ ஒரு இது மாதிரி இருக்காருன்னு சொல்லி. அப்புறம் பஸ்ஸில் எடுத்துன்னு வரும்போதும் அவர் ஒரு மாதிரி ரப்சர் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு, அப்புறம் சில நேரங்களில் இப்போ அந்த படத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கப் அவருக்கு போட்டுட்டு இவர் ஒரு ஹேண்ட் கப் மாட்டிக்குவார். அது உண்மையான விஷயந்தான். எஸ்கார்ட் பண்ணும்போது நாங்களாம் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா ரொம்ப தூரம் போயிட்டு வரணும்னு வச்சுங்க, இங்கேருந்து விழுப்புரம் கோர்ட்டு அது மாதிரி எங்கன்னா கோர்ட்டுக்கெலாம் போயிட்டுக்கிட்டு சில நேரத்தில் அவன் அங்கே பண்ண தப்பு இங்கே ஜெயிலில் இருப்பார். அப்போ அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு நைட்லாம் கண்ணு முடிச்சுட்டு பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் க்ளீனாக என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒரு ஹேண்ட் கப்பை ஒரு கையில் போட்டுருவோம், நாங்கள் ஒரு ஹேண்ட் கப்பை போட்டுக்குவோம் பக்காவாக. ஏன்னா அவன் என்ன தான் பண்ணாலும் அவன் என்னை விட்டுட்டு என்னை கையை தூக்கி பண்ணணும், மேலே ஒரு டவலை போட்டு மூடிடுவோம். ஏன்னா பப்ளிக் பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கலாம். அவன் என்னை விட்டு எங்கேயும் போகவே முடியாது இல்லையா. சாவியை நாங்கள் பத்திரமா பாக்கெட்டில் வச்சுக்குவோம். அது மாதிரிலாம் பண்ணி அவனை அப்படி தான் ஹேண்டில் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். அதான் ரொம்ப சிரமப்பட்டு கூப்பிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் தான் விடும்போது ஜெயிலில் சொல்கிறாங்க, பரவாயில்லையா தம்பி, அப்போலாம் நான் புதுசு, பரவாயில்லையப்பா கரெக்டாக இட்டுன்னு வந்துட்டிங்களே, இவர் இது வரைக்கும் வந்து 2 வாட்டி தப்பிச்சு போய்க்கிறாரு, அவர் ஒரு மாதிரியான ஆள் அப்படின்னு. அப்புறமா அது போகும்போதே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். மற்றபடி பெரிய இது நம்ம எஸ்கார்ட்டில் வந்து இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அந்த மாதிரி வேலை செய்யணும், நம்ம அதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எஸ்கார்டுன்றது சாதாரண வேலையே இல்லை. இதை பாருங்கள், இப்போது இங்கே ஒன்று நடந்ததா, அதே மாதிரி மாமண்டூரில் ஒரு முறை ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்றாங்க. போலீஸ் போயிட்டு வந்து இது மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறாங்க. அங்கே வந்து அது அக்யூஸ்டை கொண்டே போயிட்டாங்க, அடிச்சு கிடிச்சு இட்டுனே போயிட்டாங்க. அது மாதிரி இது மாதிரிலாம் நடுவில் சில விஷயங்கள் நடக்கும். இதில் வேறு இந்த நம்ம ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் வெள்ளிக்கிழமையாக இருந்ததுன்னா நான் நமாஸ் படிக்கணுன்னுவார். வழக்கமாக பண்ணவே மாட்டார், ஆனால் அன்றைக்கி வேணும்னு பண்ணணுன்னு கேட்பார். அப்போ சட்டத்தில் இடம் இருக்குது, அவருக்கு நம்ம அலோவ் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வேறு வழியில் வண்டியை நிறுத்தணும். வண்டியை நிறுத்திட்டு அவருக்கு ஒரு டவலை கொடுத்து ஹேண்ட் கப்பை கட்டி விடணும். ஹேண்ட் கப்பை கட்டி விட்டுட்டு அவர் கீழே உட்காந்து அவர் கீழே இறங்கி விடணும். கீழே இறங்கி விட்டால் அவர் உட்காந்து அந்த இது பண்ணுவார். பண்ணுற வரைக்கும் நம்ம சுற்றி நிற்கணும். ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி அவனுக்கு எதிரி எவனாவது இருப்பான், அதை வந்து கோர்ட்டில் வந்து இவனை காலி பண்ணிடணும், அவன் வெளியில் வரான் இல்லையா ஜெயிலேருந்து அப்படின்னு சொல்லி அவனுடைய எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். இல்லை இவனை சார்ந்தவனே கூட என்ன பண்ணுவான், இவனை சார்ந்தவனே கூட வந்து அவனை எப்படியாவது எஸ்கேப் பண்ணி கூட்டு போகணுன்னு வருவாங்க. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் எல்லாத்தையுமே அந்த 2 கண்ணு மட்டும் பத்தாதுன்னுவாங்க. அது மாதிரி நம்ம தலையை சுற்றி கண்ணு வச்சுக்கிட்டு அவனை எஸ்கார்டு பண்ணி கொண்டு போய் ஜெயில் உள்ள விடுற வரைக்கும் அந்த எஸ்கார்டு வேலை தான். அதனால் அந்த எஸ்கார்டுங்கிறது வந்து சாதாரண வார்த்தையே இல்லை, ரொம்ப ரிஸ்க்கான ஒரு அலுவல். அதுக்குன்னு தான் அந்த ஆயுதப்படையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களாம் வந்து லோக்கல் போகிறாங்க, அந்த வேலை செய்கிறாங்க. இப்போ இருக்கிற எல்லா போலீஸுமே அந்த எஸ்கார்டில் பார்த்த போலீஸ் தான். ஓகே, அது மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்து வேலை செய்வாங்க. சார் இப்போ நீங்கள் எஸ்கார்டிங் கூப்பிட்டு போறீங்களா சார், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு ட்ராவல் காசு எப்படி சார் உங்களுக்கு கிடைக்கும்? வண்டி இருக்கு இல்லையா, இப்போ வண்டி வந்து நமக்கு கவர்மெண்ட் வண்டி கொடுத்துட்றாங்க. ஃபுட்டு எல்லாமே வந்து அது எஸ்ஆர் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது போலீஸில், ஒரு அதுக்குன்னுலாம் சில அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டில் நம்ம போகும்போது நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. அது நம்ம எழுதி கொடுக்கணும், இது மாதிரி இந்த நாங்கள் வந்து இந்த கோர்ட்டுக்கு போகிறோம், மதுரைக்கு போகிறோம், அது வழியில் சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான அமௌண்ட்டுன்னு இருக்குது, அது அவங்க ஒதுக்குவாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்கிட்ட என்கிட்ட காசு இல்லை, சாப்பிடாம இருந்துக்கிறேன் அப்படின்னுவாரு. ஸோ அது மாதிரி கட்டமைகள்லாம் தோணுச்சுன்னா ஓகே, அப்போ வந்து இப்படி இருந்தால் வந்து அவங்க காசை போட்டு சாப்பிடணும் போல, இல்லை காசு கொடுக்க மாட்டாங்க போல அப்படின்னு எங்களுக்கு ஒரு பார்வை இல்லை. அது சினிமாக்காக அது கொஞ்சம் அதிகபட்சமாக காட்டுறாங்க. இப்போ நான் சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா இது இன்டர்வியூ, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, பேச முடியாது. ஒரு சில நேரங்களில் வந்து கரெக்டாக அந்த பைசாவை நம்ம கவர்மெண்ட்டு பைசாவை வாங்கிக்கின்னு எஸ்கார்டு போக முடியாது. அந்த அரிபரியான நேரமாக இருக்கும், டைம் ஆகிடும், இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மிஸ் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு அவனை அக்யூஸ் வச்சு நம்ம ரோட்டில் உட்கார முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அது ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதுக்கு உண்டான வழிமுறைலாம் எழுதி கொடுத்து சைன்லாம் வாங்கி அந்த காசை வாங்கி வரத்துக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம போயிடுவோம். சரி பார்த்துக்கலாம், வந்து கூட வாங்கிக்கலாமே அப்படின்னு போயிடுவோம். அப்போ அது மாதிரி நேரத்தில் வந்து நம்ம பைசா தான், நம்ம கையில் இருக்கிற பைசா போட்டு தான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் ஒன்று. இன்னொரு சில நேரங்களில் வந்து அவனுக்குன்னு தெரிஞ்சவங்க ஏதாவது வருவாங்க, வந்து நிற்பாங்க, சார் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா வாங்கி கொடுன்னு சொல்லலாம்.
ஆனால் அந்த படத்தில் காட்டுற அந்த சீன் வந்து எனக்கே உடன்பாடு இல்லை. ஏன்னா அவன் வந்து அவங்ககிட்ட காசுக்கு தான் கேட்டான், அவன் அக்யூஸ்டு. அவங்ககிட்ட எப்படி காசு இருக்கும்? அவனை சர்ச் பண்ணி தானே வைக்கிறோம். அவங்ககிட்ட காசுக்கு தான் கேட்குறாங்க, அவன் இல்லைங்கிறான். அப்போ இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லி இவர் சாப்பிட்றாரு. அது வந்து எந்த போலீஸும் அது மாதிரி எந்த எஸ்கார்ட்லேயும் பண்ண மாட்டாங்க. அது வந்து சினிமாக்காக அவன் மேலே ஒரு சிம்பதி வரணுன்றதுக்காக அந்த அப்படி வச்சுருக்காரு டைரக்டர். அதே மாதிரி அதில் இன்னொரு சீனும் வரும். கோர்ட்டில் போயிட்டு சேம்பர் உள்ளே போய் கேளு, ஜட்ஜை வந்து சேம்பர் உள்ளே போயிட்டு இவரே அனுப்புவார், அலோவ் பண்ணுவார் எஸ்கார்டு போலீஸை. சேம்பர் உள்ளே போய் காலில் விழுந்து கேளு அப்படின்வார். அது சாத்தியமே கிடையாது. எந்த போலீஸும் எஸ்கார்டு போலீஸ்லாம் வந்து அது மாதிரி அனுப்ப மாட்டாங்க, விடவும் கூடாது. அப்படி அனுப்பிச்சா அவர் மேலே தான் ஃபால்ட்டு, அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் அனுப்புவோம். ஏன்னா அவன் சேம்பர் உள்ளே போய் கேளுன்னா என்ன சின்ன விஷயமா? அது ஜட்ஜு உள்ளே உட்காந்துக்கிறாரு, இவன் போய் ஒரு கதியில் எதுவுமே குத்துறான்னா என்ன ஆகும்? எவ்வளோ விஷயம் இல்லை, அது தப்பான இது. அது ஒரு சீன் ஏதோ சினிமாக்காக அதை காட்டுறாங்க. ஆனால் அதையே வந்து அடுத்த சீனில் அதே டைரக்டர் அப்படி சொல்லுவார். நமக்கு வந்து இன்னொரு எஸ்கார்டு வரும்போது அவர் சொல்லுவார், நம்ம வேலை என்ன அதை பார்த்துன்னு போகலாம் சார், நம்ம என்ன வேலை, நம்ம வந்தோமா அதோ ரிமாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோமா எதுவுமே உள்ளே விட்டு போயிட்டு போகலாம் சார், நமக்கு எதுக்கு சார் நியாயம் தர்மலாம் அப்படின்னு அந்த இன்னொரு எஸ்கார்ட் போலீஸ் பேசுகிற மாதிரியும் ஒரு டைலாக் வச்சுருப்பார் டைரக்டரு. அது சினிமான்றது ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்து வராது. அது வந்து சினிமாக்காக சில விஷயம் இருக்கும், சில விஷயங்கள் சினிமாவில் காட்டுறது வந்து உண்மையான விஷயங்கள் தான். அதில் காட்டுற சில விஷயங்கள் லீவு இல்லைன்றாங்கல்ல, ஒருத்தர் லீவு கேட்பார் போலீஸு, அதெல்லாம் இல்லை இங்கே வந்து ஒரே ஆளே இல்லாத கஷ்டப்படுறோம், இப்போ எங்கே லீவு அப்படின்னு இவர் சொல்லுவார். அதெல்லாம் நடக்கல சாத்தியமான விஷயம். அப்புறம் நீ டியூட்டி முடிச்சுட்டு வந்த, நீ வேணால் அவர் டியூட்டி போறியா, அவருக்கு நான் லீவு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். சில நேரங்களில் வந்து சரி சார் அவருக்கு லீவ் கொடுத்தானுங்க சார், நான் வேணா அந்த எஸ்கார்டு போகிறேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். மற்றபடி ஒரு சில சீன்லாம் வந்து சரியாக வராது. 90% அந்த படம் ஓகே தான். அது வந்து ஏன்னா அவரே ஒரு போலீஸாக இருந்தவர் தான். ஸோ அதனால் வந்து அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயந்தான் அந்த படம். அதான் அதில் மாதிரி அது மாதிரியான விஷயம்லாம் காட்டினாங்கன்னா ஒரு சமூகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இதுவாக இருக்கும், ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அதை விட்டுட்டு போலீஸை ஒரு வில்லனாக காட்டி, குடிகாரனாக காட்டி, கற்பழிக்கிற மாதிரி காட்டி, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சொக்கால அந்த மல்சூர் அலிகான்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு இருக்கும். 2-3 பட்டனை அவுத்துக்கிட்டுக்குவார், தொப்பி தூக்கி போடுவார், ஸ்டேஷனில் உட்காந்துன்னு லாக்காப்பில் இருக்கிற பொண்ணு இட்டுன்னு வாங்குவார். ஸோ அதெல்லாம் யாருமே அது மாதிரி பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த இமேஜ் பாதிக்குது இல்லை, போலீஸோட இமேஜ் பாதிக்குது. அந்த போலீஸோட இமேஜ் பாதிக்கிறதுனால போலீஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ போலீஸோட இமேஜ் குறையிறதுனால யாருக்கு பாதிப்புனா பொதுமக்களுக்கு தானே பாதிப்பு. போலீஸ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, போலீஸ் மேலே ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா அந்த அவதூறான விஷயம் வந்து மக்களுக்கு தான் அது இவங்க யாரும் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. சில இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் எடுத்துக்கலாமே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம் சரியாக பண்ணலாம் அப்படின்ட்டு சில தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க, காதல் தோல்வி அப்படின்ட்டு தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. சப்போஸ் வந்து லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சில தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்ன பசங்க, இப்போ படிக்கிற பசங்க இன்றைக்கி வந்து சொசைட்டி வந்து அந்த பசங்க மேலே மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வேறு. நவீனமயமாகி போச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடுச்சு. டிவி, சினிமா, செல்ஃபோனு, அது இதுன்னு வந்து எல்லாத்துலேயுமே வந்து நல்ல விஷயம் இருக்கிறது இல்லை, எல்லாமே தப்பான விஷயந்தான். எல்லாத்துலேயுமே வந்து சட்டவிரோதமாக என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஒரு சட்டத்துலேருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம், ஒரு தவறை செஞ்சுட்டு சட்டத்துலேருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம், அப்படிலாம் வந்து ஏதோ ஒரு அவருடைய டைரக்டருடைய திறமையை மூளையை வந்து இப்படி காட்டுறாரு. இது என்ன ஆகுதுன்னா ஏகப்படவே பாதிக்கலாம். இப்போ நம்ம நிறைய படமே பார்த்துருப்போம். ஒரு பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் வந்து ஆசைன்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் வந்து சின்ன ஒரு அந்த நாட்டு வச்சு ஷூவோட லேஸை வச்சு 2 கட்டவரலையும் கையும் கட்டிடுவார், ஒரு பிளாஸ்டிக் கவரை உள்ளே போட்டு இங்கே ஒரு கட்டு கட்டிடுவார். ஒரு 3 இதுதான் அந்த ஸ்டாப் மட்டும்தான் வச்சு பண்ணுவார். இதை பார்த்துட்டு ஒருத்தன் பண்ணுறான், அவன் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறான், அவன் வந்து விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அந்த படம் பார்த்தேன் அதில் ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த கொலை, அதை வச்சு தான் நான் பண்ணேங்கிறான். அதே மாதிரி இன்னொரு படம், மலையாள படம் ஒருத்தர் பார்த்துட்டு எவிடன்ஸே இல்லாமல் அவரை கண்டுபிடிக்கவே முடியாத சூழ்நிலையில் ஒரு மர்டர் பண்ணுவார். ஒரு பக்காவாக வந்து ஒரு பெட்ரூமில் அவங்க தூங்குற இடத்துல இவர் மேலே இருந்து ஒரு ட்ராக் மாதிரி ஏதோ விட்டு அதில் ஒரு சக்கரை மாதிரி கட்டி அங்கேருந்து அப்படியே சுற்றி அது அப்படியே ஒரு வாய்க்கிட்ட வந்து அந்த கயிறு ரோப்பு வாய்க்கிட்ட வரும், இவர் அதுலேருந்து பாய்சனை விடுவார், அது அப்படியே போய் வாயில் அப்படியே சொட்டுன்னு சொட்டிகிட்டே இருக்கும். அவர் தூக்கத்திலே அதை சாப்பிட்டுடுவார். திருப்பி அப்படியே ரோப்பை சுற்றி மேலே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எதுன்னு போயிடுவார். எந்த விதமான எவிடன்ஸும் இருக்காது. அவர் பூட்டின வீட்டுக்குள்ளே யாருமே போகல. ஆனால் போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருவார், போஸ்ட்மார்ட்டத்தில் விஷம் குடிச்சாருன்னு வரும். அப்போ அது கொலையே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது கண்டுபிடிக்கிற மாதிரியும் சினிமா காட்டுறாங்கன்னு வச்சுங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணார் அந்த மலையாள படத்தை பார்த்துட்டு. அது மாதிரி சில நேரங்களில்
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தான் இந்த பசங்க மனசை கெடுக்குது. இப்போ பசங்க வந்து படிக்குது, போதுங்க, வருதுங்க, இதெல்லாம் அதுங்களுடைய பார்வையில் இதெல்லாம் படுது, அவங்களுடைய எண்ணங்களில் இதெல்லாம் செதுறுது. ஸோ அது ஒரு பெரிய காரணம். அதுக்கப்புறமா வந்து பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஜோவியலாக இருக்க பழகிக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்கக்கிட்ட வந்து ரொம்ப அப்படி ஹார்டாக ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா பசங்க அதெல்லாம் தாண்டி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி இருந்தோம்னா அது சரியாக வராது. ஏன்னா அதுக்கு விபரீத முடிவு தான் எடுக்கும். ஸோ அது பசங்களும் வந்து அதை புரிஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரியான இந்த தற்கொலைகள், இந்த கொலைகள் இதெல்லாம் வந்து இல்லாமல் தவிர்க்க முடியும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி பாப்பா, சந்திப்போம். GT Holidays, South India's #1 travel brand.